ஹே காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஸ்லாப்ஜாக் எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸ்லாப்ஜாக்ன்றது வந்து ஒரு யூஎஸ் ஆர் ஏதோ ஒரு நாட்டு கேமு. ரொம்ப சிம்பிள் கேமு. இது குடும்பமாக விளையாடக்கூடிய கேமு. இவ்வளோ நாள் சும்மா இந்த கேசினோ, ரம்மி அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக குடும்பமாக சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே விளையாடுற மாதிரி கேம் தான் ஸ்லாப்ஜாக். ஸ்லாப்ஜாக்கை வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா சிம்பிளாக இட் வில் பி என்னது, அடி, அறை. ஸ்லாப்னா அரைகிறது, ஜாக்குன்னா ஜாக்குக்கு தமிழில் என்னன்றது எனக்கு தெரியல. மந்திரியா இல்லையே ஜாக்கு. ஸோ ஸ்லாப் ஜாக்னா அடி, ஜாக் அடி. சொல்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கார்டு இருந்துச்சுன்னா எடுத்துருவோம். இது ரொம்ப நாளாக ஒழிச்சு வச்சுருந்த டெக்கு. ஸோ ஒரு சில கார்ட்ஸ் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். எனிவேஸ் காணும். ஜோக்கர் வெளில வந்துருச்சு. ஓகே, இதில் இன்னொரு ஜோக்கரை கூட காணும். அப்படின்னா இந்த டெக்கு சொதப்பல் டெக்குன்னு அர்த்தம். இந்த டெக் வேண்டாம். we will get our usual deck. எப்பொழுதும் விளாண்டுக்கிட்டு இருக்க டெக் எடுத்துக்குவோம். ஏன்னா சாரி ஃபார் த டிலே. இதிலேருந்து ஜோக்கர் எடுத்துருங்க. 54 கார்டு டெக்கிலேருந்து ஜோக்கர் எடுத்துட்டிங்கன்னா 52 கார்டு இருக்கும். எனிவேஸ் இஸ் லைக் லாஸ்ட். ஸோ எப்பொழுதும் விளையாடுற மாதிரி இல்லை. இது வந்து உங்களுக்கு 4 பிளேயர் தான் மினிமம். 4 பிளேயர் டு 7 பிளேயர் விளையாடலாம். இது வந்து 7 பிளேயருக்கு மேலே போணுச்சுன்னா வந்து உங்களுக்கு இன்னொரு டெக்கை ஆட் பண்ணிங்க. இதில் ஜாக்கு கண்டுபிடிக்கிறது தான் வந்து கேமோட எண்ட் பாயிண்ட்டு. வின்னர் அப்படின்றவங்க வந்து மிச்சம் கார்டு யாருக்கிட்ட வந்து கடைசியில் கார்டு இருக்கோ அவங்க தான் வின்னர், மற்றவங்கலாம் லூசர்ஸ். அவ்வளோதான். 4 பிளேயர் விளையாடலாம். 4 பிளேயருக்கு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எல்லா கார்டையுமே டீல் பண்ணுங்கள். ஒருத்தவங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தான் வரும். பட் வந்து நமக்கு அதை பற்றி கவலைகள் கிடையாது. இந்த கார்டை வந்து யாரும் பார்க்கக்கூடாது. டீல் பண்ணிகிட்டு இருக்கப்பையும் சரி, கேம் விளையாடுறப்பையும் சரி, யாருமே வந்து என்ன கார்டு ஓகே. ஸோ யூஸ்வலாக உள்ளது மாதிரி ஏதோ ஒரு சொதப்பிட்டேன். ஏதோ சீக்வன்ஸில் இருக்கா என்னன்னு தெரியல. ஷஃபிள் பண்ணணும், அதை மறந்துட்டேன். ஸோ எனிவேஸ் வில் டூ ஷஃபிள். இன்னும் அந்த ஷஃபிள் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன் நான். எல்லாம் கமெண்ட்டில் திட்டுறீங்க, ஒரு கார்டு பிடிக்க கூட தெரில ஏன்டாடே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாம் பண்ணுறது ஷஃபிளாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இருந்தாலும் நான் வந்து ஷஃபிள் செய்வதற்கு கற்றுக்கொண்டு இருக்கின்றேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஒன்று இங்கிலீஷில் பேசு இல்லை தமிழில் பேசு, ரெண்டுத்தையும் கலந்து பேசுகிற. எனக்கு தமிழில் புரியாதனால தான் நான் ஒன்ட்டா வந்தேன், நீ எதுக்குடா இங்கிலீஷில் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தாலும் பரவாயில்லங்க, நான் சுத்த தமிழில் கார்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை விட முக்கியமாக எனக்கு சுத்த தமிழில் எனக்கு பேச தெரியாது. அதுவும் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். ஆமாம், முன்னாடி கற்றுக்கிட்டது. இப்போ வயசானதுக்கப்புறம் அதெல்லாம் ஞாபகம் இல்லை. என்ன பேசுகிறோமோ அதுதான் வருது. எனிவேஸ் ஷஃபிள் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கும் கார்டு டீல் பண்ணுவோம். 4 பிளேயருக்கு டீல் பண்ணுறேன். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எல்லா கார்டும் வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் டீல் பண்ணிவிடுங்க. வேறு கமெண்ட் வந்து பேக் கேமன் விளையாடுறது எப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். பேக் கேமன் எனக்கும் கற்றுக்கணும்னு ஆசை. ஆனால் பேக் கேமனுக்கு போர்டு வேணும். அந்த கொரோனா வைரஸ் ப்ராப்ளத்தினால வந்து போர்டு வாங்கி ஆர்டர் போட்டோம்னாலும் ஷிப் பண்ண மாட்டேன்ட்டாங்க அமேசானு. ஒரு சில சிட்டிக்கு மட்டும் பேர் நெசசிட்டிஸ் மட்டும்தான் வந்து அமேசான் ஷிப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எந்த சிட்டிலையுமே இல்லை, ஸோ எனக்கு கிடைக்காது. எனிவேஸ் கார்டு டீல் ஆனதுக்கப்புறம் அவங்கவுங்க வந்து கார்டை பார்க்கக்கூடாது. யார் யாருக்கு என்னென்ன கார்டு வந்திருக்கு அப்படின்றத வந்து யாரும் பார்க்கக்கூடாது. அவங்கவுங்க கார்டு கீழே தான் இருக்கணும். அசின் ஃபேஸிங் டவுன் தான் இருக்கணும். இப்போ நான் டீல் பண்ணேன், அதனால் இப்போ வந்து இந்த பக்கம் உள்ளவர் வந்து மொதல் கார்டு எடுத்து வைக்கணும். இது கேமே என்னன்னா, நம்ம இதில் எப்போ ஜாக் வருதோ அப்போ வந்து அந்த ஜாக்கை அரையணும். அதுதான் கேமோட கேமோட மொத்தமான இட் இஸ் கால்டு. இந்த கேமே அதுக்காக தான். ஸோ ஜாக்கு விழுந்துச்சுன்னா ஜாக்கை யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கார்டு போயிடும். இப்போ நான் அடித்தேன்னா எனக்கு கார்டு வந்துடும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே இங்கே இப்போ நான் டீல் பண்ணுறதுனால நான் கார்டை கையில் வச்சுருக்கேன்னா இங்கேயே தான் என் கை இருக்கணும். இதை தாண்டி முன்னாடி வரக்கூடாது. ஏன்னா பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. இந்த ஐ அப்படின்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது, தூரத்தில் தான் இருக்கணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் கார்டை பார்க்காம கார்டை டீல் பண்ணணும். இது ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கணும். இந்த கேமுக்காக வந்து நானே எல்லாத்தையுமே ஜாக்கை நான் அறைகிறேன்.
அப்போ தான் வந்து கரெக்டாக தெரியுன்றதுனால. இல்லைன்னா நீங்கள் யார் வேணாலும் ஜாக்கை அறையலாம். பார்த்தீங்களா, நான் பக்கத்துலேயே கையை வச்சு நின்றுட்டுருக்கேன். நான் நிறையா கார்டு இவ்வளோ நேரம் வரல. அடிச்சிட்டேன் அப்படின்றப்ப எனக்கு கார்டு வந்துடும். இந்த கார்டெல்லாம் எனக்கு இந்த மிச்சம் உள்ள கார்டை உங்களோட டெக்குக்கு ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்க டெக்குக்கு கீழேயோ இல்லை ஷஃபிள் பண்ணியோ நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கார்டை சீக்வன்ஸில் வர வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஷஃபிள் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இப்போ நான் கார்டு ஜாக்கை நான் எடுத்ததுனால நான் என்கிட்டேருந்து டீல் பண்ண ஆரம்பிக்கணும். ஜாக்கே. ஸோ இதே மாதிரி கார்டு அந்த கேம் ஓடிக்கிட்டே இருக்கும். கடைசியாக கார்டு இல்லாமல் போணுச்சுன்னா நான் என்னன்றதை சொல்கிறேன். ஜாக்கே. சரி, இப்போ இந்த இவர் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோம். இந்த எனக்கு ரைட்டில் உள்ள பிளேயர் வந்து இந்த ஜாக் அடிச்சிட்டாரு, ஸ்லாப் ஜாக் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு இந்த கார்டு போகும். ஸோ மிச்சம் வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒவ்வொரு கார்டு தான் இருக்குது அப்படின்றப்ப நான் டீல் பண்ண ஆரம்பிப்பேன். இவருங்க இந்த கார்டு போடுவாங்க, இவங்க இந்த கார்டு போடுவாங்க. நான் டக்குன்னு அடிச்சுட்டு இந்த கார்டும் எனக்கு கைக்கு வந்துருச்சு அப்படின்றப்ப இவங்க 2 பேரும் கேம்லேருந்து வெளியில் போகிறது கிடையாது. இவங்கள்ட்ட கார்டு இல்லைன்னாலும் ஒவ்வொரு பிளேயருக்கும் ஜாக் வந்துச்சுன்னா ஜாக்கை அறையிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ 2 பேர் பிளேயருமே கேம்லேருந்து அவுட்டு இருந்தாலும் ஜாக் வந்துச்சுன்னா அறையிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது தப்பாக பண்ணிட்டாங்கன்னா ஜாக் இல்லாமல் நிறைய பேர் இப்போ 9 போட்டோடனே அப்படின்னு அடிப்பாங்க. அப்படி அடித்தாலும் அவங்க கேம்லேருந்து அவுட்டு. முதல்ல இப்போ ஏற்கனவே இந்த 4 பேரில் ஜாக் இல்லாமல் தப்பாக அடித்தா அவங்க டெக்கிலேருந்து ஒரு கார்டு வந்து பையில் வைக்கணும். ஏற்கனவே இருக்க பையில் டெக்லேருந்து ஒரு கார்டு. நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் 2 பேரும் விளையாடுறோம், நான் தான் கார்டு எடுத்தேன். ஸோ இப்படி எடுத்து வைக்கிறப்ப டப் அப்படின்னு இவர் அடிச்சிட்டாருன்னா இவர் டெக்கிலேருந்து ஒரு கார்டு எடுத்து வெளியில் வைக்கணும். ஸோ திரும்பி கேம் ஃபஸ்ட்லேருந்து ஷுரு ஆகும். ஸோ எனக்கு இந்த கார்டு ஜாக் எடுக்கிறேன். இப்போ இவங்க இருக்கிறவங்கள 2 பிளேயர்ஸ் கேம்லேருந்து வெளியில் போனவங்க, அவங்கள யாராவது ஒருத்தவங்க இப்போ ஜாக்கு அடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கார்டு டெக் ஃபுல்லாக போடணும். அவங்க வந்து திரும்பி இந்த கேமில் விளையாடலாம். ஆனால் அதுவே தப்பாக அடிச்சிட்டா இல்லை அவங்க வந்து அடிக்கலை அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா அவங்க கேம்லேருந்து அவுட்டு. இப்போ இந்த பிளேயர் இப்போ தான் முடிச்சிருக்காரு அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு நான் கார்டு போடுவேன். இப்போது கடைசியிலேருந்து முன்னாடி வச்சுக்கோங்க தான் ஜாக் இருக்கும். இப்போ நான் ஒருத்தவன் தான் இருக்கேன்னா இவர் வந்து கடைசியில் விலகினவர், இவங்க 2 பேரும் கேம்லேருந்து அவுட்டு. ஏன்னா ஜாக் இவர் தான், நான் தான் அடித்தது, இவர் இப்போ தான் கேம்லேருந்து கார்டு தீர்ந்து போயிருக்கு விலகிருக்காரு அப்படின்றப்ப நான் கார்டு போட்டுகிட்டே இருப்பேன். இந்த நேரத்தில் இவர் டக்குன்னு அடித்தாருன்னா இவர் கார்டு போயிடும். இல்லை நான் திரும்பி டக்குன்னு அடிச்சிட்டேன்னா எனக்கு கார்டு வந்துடும். நான் தான் வின்னர் சிக்கன் டின்னர். ஸோ இதுதான் வந்து ஸ்லாப் ஜாக் விளையாடுவது எப்படி அப்படின்றது வந்து நீங்கள் இப்போ 4 பிளேயருக்குள்ள கேமு. இது ரொம்ப ஈஸியான கேமு, ஒன்றுமே இல்லை. ஜாக் ஃப்ளிப் ஆகி விடுறப்ப டக்குன்னு அடிச்சிடணும். நீங்கள் கையில் வந்து கார்ட்ஸை நீங்கள் டிவைட் பண்ணி வச்சதுக்கப்புறமே ஷஃபிள் பண்ணி வச்சதுக்கப்புறமே நீங்கள் கையிலேயே கார்டு வச்சுட்டு போடலாம். சரிங்களா? இதுமாரி கையிலேயே கார்டு வச்சுட்டு போகலாம். இப்போ நான் இங்கே டேபிளில் வச்சு எடுத்து போட்ட மாதிரிலாம் ஒன்றும் போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யாரும் கார்டு பார்க்க வேண்டியதில் எதுவும் சீக்வன்ஸ் சேர்க்காமல் வச்சுட்டாங்கனாலே போதும். அதுமாரி வச்சாலே உங்களுக்கு கேம் வந்து இது பல மணி நேரத்துக்கு நீங்கள் விளையாடக்கூடிய கேமு. அதுவும் நல்லா ஒரு குடும்பத்தோடு 4 பேராக இருந்தாலும் 5 பேராக இருந்தாலும் நீங்கள் விளையாடலாம். 7 பேர் வரைக்கும் ஒரு டெக் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். 7 பேருக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 2 டெக் வேணும். 2 டெக்கை நீங்கள் ஷஃபிள் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். திஸ் இஸ் ஹவ் யூ ப்ளே ஸ்லாப் ஜாக். உங்களுக்கு வேறு ஏதாவது கேம் வேணும் அப்படின்ற
அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா, இதுமாரி வெஸ்டர்ன் கேம்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது, அதாவது இப்போ ஜின் ரம்மி இல்லாமல் ஜின் ரம்மி, அப்புறம் வந்து ரம்மி 500, அதுக்கப்புறம் கெனஸ்டா, அப்புறம் போரோவா ப்ரோக்கோ அப்படின்றது வந்து நமக்கு இந்த மங்காத்தா ரேஞ்சுக்கே ஒன்று வரும்னு நினைக்கிறேன். பட் ப்ரோக்கோ அதுமாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்தர்பஹார் அதுமாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அது எல்லா கார்டுமே வந்து போட்டதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வேறு எது மாதிரி கேம்ஸ், அதாவது கார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கேம்ஸ் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்ற அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியலன்னா சொல்லுங்கள். நான் கீழே கமெண்ட்டில் போடுங்க எது மாதிரி கேம் வேணும்னு. நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதையும் பண்ணுறேன். நான் ஒருத்தவங்க யாரோ வந்து சின்சான் கேம் கேட்டிருந்தாங்க. அந்த சின்சான் கேமோட பேர் தெரியல, வீடியோ கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அது என்ன கேம்னுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு திரும்பி வீடியோ போடுறேன். எனிவேஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் வீடியோஸோ ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது போல இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஐ வில் see you on the next video. Bye bye.